நீலகிரியை தொடர்ந்து ஈரோட்டிலும் வாக்குமைய கண்காணிப்பு கேமரா செயலிழப்பு, அதன் பின்னணி என்ன, கட்சிகள் ரியாக்ஷன் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். கடந்த 19ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தது. இதன்படி 2 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், தலா 1 கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் என மொத்தம் 7,942 எந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. பொதுவாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் ஸ்ட்ராங் ரூம் என்று அழைக்கப்படும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் முன் சீல் வைக்கப்படும். இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். மேலும் அரசியல் கட்சி சார்பாக முகவர்கள் அங்கு தங்கி தீவிரமான கண்காணிப்பு செய்வார்கள். நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 70.93% வாக்குகள் பதிவாகின. உதகை, குன்னூர், கூடலூர், அவினாசி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளிலிருந்து வாக்கு எண்ணும் மையமான உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு அனைத்து எந்திரங்களும் கொண்டு வரப்பட்டன. கிட்டத்தட்ட 180 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை முகவர்கள் அமரும் இடத்தில் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் திடீரென டிவி திரையில் ஒளிபரப்பாகாமல் கருப்பு திரையாக காட்சியளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இது குறித்து அங்குள்ள தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து சரி செய்தனர். இதன் பின்னர் 20 நிமிடங்களுக்கு பிறகு வழக்கம் போல கண்காணிப்பு கேமராக்கள் திரையில் இயங்கியது. இது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா கூறியதாவது: அதிக வெப்பம் மற்றும் காற்றோட்டம் இல்லாத காரணத்தால் கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்துவிட்டன. அந்த குறிப்பிட்ட 20 நிமிடங்களுக்கு எந்தவித கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் இல்லை. உடனடியாக தொழில்நுட்ப பணியாளர்கள் மூலம் கூலர்ஸ் வைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை மீறி வாக்கு எந்திரங்கள் உள்ள அறைக்குள் யாரும் செல்ல முடியாது. மேலும் அரசியல் கட்சியினர் சார்பிலும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. எனவே எந்த விதிமீறலும் நடைபெற வாய்ப்பே இல்லை. எனவே பாதுகாப்பு குறைபாடுக்கு 200% வாய்ப்பு இல்லை. மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியுள்ள தனியாருக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என அவர் விளக்கமளித்துள்ளார். அதேபோல் ஈரோடு மக்களவை தொகுதியில் பவானி அருகே வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள IRTT அரசு பொறியியல் கல்லூரியில் CCTV கேமரா பழுதடைந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் குறிப்பிட்ட சில கேமராக்கள் மட்டுமே இயங்காததால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது. இதற்கு முன்பு ஏப்ரல் 21ஆம் தேதி திருப்பூரில் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் திடீரென பழுதடைந்தன. தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்கள் பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் பிற கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக ஆளும் திமுக மற்றும் பாஜக மீது விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு கட்சிகளின் ரியாக்ஷன் என்ன? நீலகிரி பாஜக வேட்பாளரான எல். முருகன், தொழில்நுட்ப கோளாறுகள் வராமல் இருக்க அனைத்து ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும். பிற மாவட்டங்களை கடந்து நீலகிரியில் கடும் வெப்பமில்லை. எனவே இது போன்ற நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், CCTV கேமரா ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய பிரைமரி டியூட்டி. எப்படி CCTV கேமரா ஃபெயிலியர் ஆகும்? ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ளேயும் வெளியேயும் பொதுவாக CCTV கேமரா இருக்கும். ஆனால் எப்படி கேமராக்கள் செயலிழக்கும்? அதற்காக தனியாக UPS வைத்து பவர் சப்ளை கொடுக்கவில்லையா? இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்க வேண்டும் என கூறினார். ஆகவே தொடர்ந்து நடக்கும் இந்த சிக்கல் தொடர்பாக உரிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.